ஆக்சுவலா டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிகால 2:20 ஆகுது. நம்ம பச்சைக்கிளோட நிலைமை கட்டா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்க நல்லா இருக்கா அப்படியே உள்ள போறேன். இங்க பாருங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பின் டு பின் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அங்க ஸ்டேரிங் இருக்கு, இங்க ஃபுல் ஒயர்லாம் இப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கோமா. ஆக்சுவலா காலையில 10 மணிக்கு ஒர்க்கிங் ஆரம்பிச்சோம். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா விடிகால 2:15 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஒர்க் வந்து முடியல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3-4 மணி நேரம் ஆகும். ஏன்னா இப்பதான் டேஷ்போர்ட்லாம் மாட்டணும். கடல் வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல கழட்டி எல்லா ஒயரும் வந்து பாத்தீங்கன்னா கசகசன்னு இருந்தது எல்லாம் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா டேக் போட்டு கட்டி எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பிரசாந்த் தான் காரணம். டைம் ஆக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தூக்கம் நல்லது இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிப் போறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாமேங்க ஆக்சுவலா வண்டியில இருக்கிற எல்லா ஒயருமே எடுத்தாச்சு. கம்பெனி ஒயரிங் எடுத்தவரை மீதி எல்லா ஒயரும் எடுத்தாச்சு. எதனால ப்ரோ இத்தனை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. இத்தனை ஒயர்லாம் வந்து அடிக்கடி ஷார்ட் அவுட் ஆச்சு. அதனால வந்து ஃபுல்லாமே ஏன்னா இப்போ இன்ஜின் ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா பண்ணமா இதுவுமே ப்ராப்பரா பண்ணிட்டா இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். விடிகால 2:15 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சேலம்ல விடிகாலம் பண்ணிட்டு இருக்கோம். கம்பேக் வேற மாதிரி கொடுக்க போறோம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்க, பார்ப்போம். பாய்.